வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். கோவிட்லேருந்து ஒரு தேக்க நிலை இருந்தது. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து இன்னைக்கு பொருளாதாரம் வந்து ஸ்லோவா படிப்படியா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நெனச்சா, இந்த போர் வந்து மீண்டும் பொருளாதாரம் ஒரு பெரிய ஆட்டம் கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா, எந்த ஒரு தெளிவான ஒரு மெசேஜும் வந்து ஒன்றிய அரசு கிட்டேருந்து வரமாட்டேங்குதே. மக்கள தேவையில்லாம பதட்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நெனச்சு அமைதி காத்து, பின்னால உண்மையிலே ஏதாவது ஒரு விஷயம் செய்றாங்களா? இல்ல க்ளூலெஸ்ஸா இருக்காங்களா? இல்ல எலக்ஷன் மோட்ல இருக்காங்க. பெங்கால்ல வந்து எப்படி அரசாங்கத்த முடக்குறது, ஒரு பிரசிடென்ட்ட வச்சு எப்படி அரசியல் பண்றது, தமிழகத்துல வந்து என்னென்ன குழப்பம் பண்ண முடியும், கேரளால ஒரு கேரளா ஸ்டோரிய வச்சு ஒரு மாநிலத்தையே எப்படி இழிவுபடுத்துவது, இதெல்லாம் தான் அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, இங்க இருக்கின்ற இந்த இந்த இம்மீடியட் பிரச்சனைகள் வந்து யாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாவே தெரியல. இது எப்ப ஆரம்பிச்சதுங்க? பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்குது. 2 நாள் முன்னாடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து டெல்-அவிவ்ல இருக்காரு. இஸ்ரேல் பிரதமர வந்து கட்டி தழுவிட்டு இருக்காரு. அந்த தருணத்துல வந்து அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில் வந்து போர்க்கால அடிப்படையில் நாம ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும். இப்ப வந்து எல்என்ஜி இம்மீடியட்டாக ஒரு 4 டேங்கர், 5 டேங்கர் வந்து வர்ற மாரியோ, இல்ல விஎல்சிசி வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ் இருக்கிற உலகத்துல அங்கங்க வந்து இப்ப ரஷ்யன் டேங்கர்ஸ் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற டேங்கர்ஸ் ஆனாலும் சரி, ஒரு ஷேடோ ஃபிளீட் வந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் டேக் பண்ணி கடகட நாம் அப்பயே வந்து வாங்கியிருக்க வேண்டும். அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய அளவில் இருக்கின்ற ஒரு டோவல் வந்து செய்திருக்கக்கூடிய வேலை. ஒரு பிரதமரும் அதை பத்தி யோசித்திருக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அதை பத்தி யோசிக்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சர் அதை பத்தி யோசிக்க வேண்டும். இதெல்லாம் யோசனையே கிடையாது. ஹர்தீப் புரி என்பவர் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்ததுனால அதன் பின்னால வந்து அவர் ஃபுல்லா எங்கேஜா இருந்தார். எப்படி அதிலிருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நேற்றைய தினம் காலையிலிருந்து பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எரிவாயு வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு நடுவுல கூட கிளாரிபிகேஷன் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கடைசியில வந்து ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் வந்து ஒரு அறிக்கை வந்து ஒரு ஒரு தயனீயமான அறிக்கையை வந்து வெளியிடுறது. அதாவது இந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பத்திரிகை செய்தி வந்து சொல்லுகிறது இந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் எங்களுக்கு வந்து சேரவில்லை. எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் வந்து சேரவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப பத்திரிகையாளர்களும் அனைவரும் வந்து ஏறத்தாழ இந்த அரசாங்கத்துக்கு ஒத்தாசை செய்கின்ற கைக்கூலிகளாக அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ லேப்டாப்பாகத்தான் டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு பிளானிங் ஒண்ணும் கிடையாது. தேர்தல் மட்டும்தான் மனதில் இருக்கிறது. தேர்தலை ஜெயிக்க வேண்டும். வேற ஒண்ணும் கிடையாதுங்க இவங்களுடைய மனதுல. எல்பிஜிக்கு வந்து இன்னைக்கு எஸ்மா சட்டத்த வந்து இன்வோக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து டொமஸ்டிக் தேவைகள வந்து பிரையாரிடைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டொமஸ்டிக் யூசர்ஸே நாங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்ணணும் அப்படின்னு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணா எங்களுக்கு தொடர்பே கிடைக்க மாட்டேங்குது. எங்களால கேஸ் கம்பெனிஸ வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. சிலிண்டர வந்து எங்களால புக் பண்ண முடியல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாரி பெங்களூர்ல இது வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுமே 48 மணி நேரம் தான் எங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுது? இது என்னெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ பாதிக்கும்? இது ஒரு சைக்ளிக் எஃபெக்ட் மாரி தானே! இது அடுத்தடுத்து வந்து கொலாட்டரல் டேமேஜ் நெறைய இருக்கும் இல்லையா? அப்படி என்ன பாதிப்புகள நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல முதல் முதல் இவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டினையலுங்க. அதாவது அப்படியே பிரச்சனையே இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு வந்து பேனிக். அதான் நான் நேத்து சாயங்காலத்துல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயமா இருக்கிறது. அந்த பேனிக் வரும்போது அந்த எஸ்மா சட்டம் கொண்டு வர்றது எல்லாம் இது இது எல்லாம் என்ன இப்ப எஸ்மானால இப்ப என்ன ஆக போறது? ஹோர்டிங் அதாவது இந்த இந்த ஒரு தட்டுப்பாடு வந்த உடனேயே வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏஜென்சிஸ் வந்து அவர்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அவர்கள் வந்து 100% ஹோர்டிங் தானங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மொத்தமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது வந்து எல்லா இடத்திலையுமே எல்லா தளங்களையுமே ஊழலை வந்து அனுமதிக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் டெல்லியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேணால் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறது கூட நீங்க வந்து ஒரு ஒரு பிரதமருடைய அந்த ஒரு லெவல்ல ஆனாலும் சரி, அதற்கு கீழே இருக்கின்ற லெவல்ல ஆனாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு அதானிக்கு அந்த அம்பானிக்கு வந்து நீங்க வந்து தாரை வார்த்தை கொடுக்கும்போது கீழே இருக்கணும்னு நினைக்க மாட்டானா? எனக்கும் நான் ஒரு 10 பைசா பண்ண வேண்டாமான்னு நினைச்சிட்டு எல்லா தளங்களிலுமே ஊழல்ங்க. எல்லா இடத்துலயுமே ஊழல். எத்தனை பிரிட்ஜ் கொலாப்ஸ் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு எல்லா தளத்திலுமே
இடத்துலயுமே ஊழல் இருக்கின்ற ஒரு ஆட்சியில வந்து நிச்சயமாக ஒரு ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டோ இல்லை என்றால் ஒரு கோஹசிவ் ஆக்ஷனோ வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கள் இப்ப பேனிக் மோட்ல இருக்கிறார்கள். அந்த பேனிக் மோட்ல என்ன செய்வார்கள் பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் அசோசியேஷன் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நபர்களை வந்து அச்சுறுத்துவார்கள். நீங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா நமக்கு உண்மை இம்மீடியட்டாக தெரியும். ஏனென்றால் நாம போய் ஒரு கையேந்தி பவன்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட நமக்கு வந்து நாளைக்கு சாப்பாடு வருமா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு 72 ஹவர்ஸ்ல நமக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட் தெரிய போகுதுங்க. இப்ப நான் நாளைக்கு டெல்லிக்கு போறதா இருக்கிறேன். அங்க போய் சாப்பாடு அடிக்குமா என்னன்னு தெரியல. அப்ப அந்த நிலைமை தான் நமக்கு அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு நிலைமையா இருக்கிறது. அப்போ வந்து இவர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப கமர்ஷியல் சிலிண்டர் நிறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அமைச்சரவத்துல இருந்து என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் பிரச்சனை அவ்வளவு தட்டுப்பாடு எல்லாம் கிடையாதுங்க. இப்ப நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். அந்த ஆயில் மேஜர்ஸ வந்து சென்னையில் இருக்கின்ற ஆயில் நிறுவனங்களை நீங்க கூப்பிட்டு பாருங்க. மணலிலிருந்து ஆரம்பிச்சு தண்டையார்பேட்டை வரையா இருக்கின்ற அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற நபர்களை கூப்பிட்டு பாருங்க. எத்தனை பேர் வந்து ப்ளூ சிலிண்டர்ல வந்து நிறைக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒருத்தரும் நிறைக்கலங்க. எல்லாம் நிறைக்கிறது பூரா வந்து ஹோம் இதுதான். அந்த ஹோம் இதுக்கே வந்து இப்ப 25 நாள் டைம் கேட்கறாங்க ஃபில் பண்றதுக்கு. அப்ப இது ஏறத்தாழ ரேஷனிங் மாதிரி தான் வருது. ஏங்க பங்களாதேஷ் கூட முந்தா நேத்துல இருந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாம் மூடியிருக்கானுங்க. அவனுக்கு வந்து இந்த போர் கூட ஆரம்பிச்சிடும். அது நேத்து வந்த அரசாங்கம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இல்லாத அரசாங்கம். அப்படியே வந்து கள புடுங்கின மாதிரி இருக்கின்ற அனைத்து செட்டப்பையும் வந்து தூக்கி போட்டுக்கொண்டு புதிய ஒருத்தன் வந்து 17 வருஷம் வந்து எக்ஸைல் இருந்து ஒருத்தர் வந்து நீங்க பிரதமரா இருக்கிறாருங்க. அவருக்கே வந்து அக்கறை இருக்கின்றது. 3 நாள் முன்னாடி அவர் ஆக்ஷன் எடுக்கிறாரு. இலங்கையில ஏற்கனவே தட்டுப்பாடு, அவர்களும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எல்லாம் முடிந்து விட்டு இந்தியாவில தானே ஆக்ஷனே எடுக்காம ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தான் ஆக்ஷன் வந்து ஆரம்பித்திருக்கிறது. இப்ப என்னை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பேனிக் மோட்ல வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன ஆகும் நமக்கு இது சொல்ல முடியாது. வி வில் ஆல் பி ஆன் அவர் ஓன்ன்ற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இப்ப தென்படுகிறது. இனிப்பு அடுத்து ஏவியேஷன் ஃபியூலும் பிரச்சனையாக போகுது, டீசல் பிரச்சனையாக போகிறது. எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் பிரச்சனையாக போறது. எல்லா இடத்துலயும் அடிக்க போறதுங்க இது. சிலிண்டர் விலைய வந்து ரூ. 60 ஏத்திட்டாங்க. மோடியுடைய பரிசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட 80% கச்சா எண்ணெய வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் பொழுதே அதனுடைய பெனிஃபிட்ட வந்து மக்களுக்கு இவங்க குடுக்கல. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட டபுள் மடங்கா கச்சா எண்ணெயோடைய விலை ஏறியிருக்கு. இன்னும் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சுமையும் மக்கள் மீது ஏற்றுவார்களா? அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கே. இத எப்படி நிச்சயமாங்க ஏறத்தாங்க போகுது. வேற வழியே கிடையாது. இப்ப வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, க்ரூட் வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து ஏறத்தாழ $114 டச் பண்ணிருச்சு. அஃப்கோர்ஸ் கீழ வந்துருச்சு. அதன் பிறகு வந்து 100க்கு அருகில் வந்துருச்சு. அதே மாரி ஏசியன் மார்க்கெட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நேத்து தினம் பார்த்தீங்கன்னா, கடகடன்னு எல்லாமே கீழ வந்து சாயங்காலம் கொஞ்சம் ராலி இருந்தது. அதுவும் என்னை பொறுத்தளவுல வந்து இந்த வேற பாக்கி இருக்கின்ற சூழல்ல வைத்து தான் பார்க்க வேண்டும். இதுல வந்து அடுத்தது தட்டுப்பாடுகள் எங்கெங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, உரத்துல தட்டுப்பாடு வரும். ஃபெர்டிலைசர்ஸ் பாதிக்க போகுது, நாப்தா பாதிக்க போகுது. நாப்தா பாதிக்கப்பட்டால் பல டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, பாலித்தீன்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே பாதிக்கும். இப்ப இந்த ஃபார்ஸ் மெஜோரே கிளாஸ் வந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கின்ற ஒரு பாலித்தீன் பண்ணுகின்ற கம்பெனியும் சரி, அதே மாரி கேஸ் உற்பத்தி பண்ணுகின்ற பஹ்ரைனும் சரி, கத்தரும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து தே இன்வோக் திஸ் கிளாஸஸ். அதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தோம். அதாவது இந்த மாசம் இவ்வளவு கேஸ் வந்து உங்களுக்கு எல்என்ஜி வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தால், அந்த ஒப்பந்தத்தை எங்களால் இப்போது நிறைவேற்ற முடியாது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபெர்டிலைசர் இப்ப வந்து நல்ல வேளை இப்ப வந்து ஏப்ரல் மாசத்துல இருக்கோம். ஆனா எங்கெங்க சோயிங் சீசன் இருக்குதோ அங்க எல்லாமே பயங்கர தட்டுப்பாடு நாம் வந்து பார்க்க போறோம். ஆனால் இவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாரி பெட்ரோல் ஒரு காலத்துல வந்து பயங்கரமா வேலை பண்ணாங்களே. இப்ப ரூ. 109 ரூ. 110 எல்லாம் எடுத்துட்டு போனாங்க பெட்ரோல் விலை. அதுல இருந்து சற்றே இறங்கி இப்ப வந்து ரூ. 100 நிக்குது. மன்மோகன் சிங் வந்து $140 இருந்த சமயத்துல 2008ல வந்து நமக்கு பெட்ரோல் வந்து ரூ. 75 குடுத்தாரு. அந்த ஒரு சமயத்திலேயே வந்து இந்த நாதாரி பசங்க இருக்காங்களே, அமிதாப் பச்சன், ஜூஹி சாவ்லா எல்லாம் என்னென்ன கேவலமாக வந்து அந்த பிரதமரை திட்டி இருக்கிறார்கள். அதாவது ஜூஹி சாவ்லா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் வந்து அருவருக்கத்தக்க விஷயங்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த ருபியினுடைய அந்த கீழே போறது ஆனாலும் சரி, அதே மாரி அமிதாப் பச்சன் ஆனாலும் சரி, அக்ஷய் குமார் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் பயங்கரம் பேசினாங்க. ஒருத்தன் இன்னைக்கு வாயை திறக்கலையே.
அப்போ முழுக்க முழுக்க அந்த எக்கோசிஸ்டமே வந்து இவர்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்பாயில்ஸ் ஆஃப் பவர், ஸ்பாயில்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி எல்லாருமே இவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது கீழே வரவே கிடையாது. இவனுங்களே தான் எல்லாத்தையும் வந்து கார்னர் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இனி அரசாங்கத்தினுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணும் இப்ப என்ன செய்யறது என்ற அந்த பேனிக்ல வந்து ரஷ்யன் ஆயில் நீங்க வாங்கலாம் என்று அமெரிக்கா நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்கிறது. இதோட பெரிய ஒரு அவலம் இருக்கா? ஏதாச்சும் நம்மள 1947ல இருந்து நம்ம சாப்பாடு இல்லாத காலத்துல கூட இப்படி ஒரு அவலம் நடந்தது கிடையாதுங்க. சோறு உண்றக்கு வந்து விளைவிக்கிறதுக்கு நிலங்கள் கிடையாது. நம்ம அவ்வளவு கஷ்டப்பாடுல இருக்கும்போது கூட ஒரு அமெரிக்கக்காரன் வந்து நம்மளை பார்த்து 30 நாளைக்கு நீங்க வந்து ஆயில் வேணா வாங்கிக்கோ அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னதே கிடையாது. இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது நரேந்திர மோடியினுடைய வீழ்ச்சி, பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு அவலமாக நான் காண்கிறேன். அப்ப அதையெல்லாம் வந்து எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. மீடியா வந்து முழுக்க முழுக்க வந்து மோடியினுடைய தயவுல இருக்கிறதுனால, பயம் இருக்கிறதுனால, இந்த இடி, ஐடி எல்லாமே வந்து இவர்களை வந்து ரெய்ட் பண்ணோம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இவர்கள் எல்லாம் பயத்துல இருக்காங்க. ஏன்னா புடிச்சு ஜெயில்ல போட்டு அப்புறம் ஒரு 2000 நாள் கழிச்சு தானே நீங்க வந்து ஏதாச்சும் பண்ண முடியும். கோர்ட்லாம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் குடுக்கலையே. இந்த சர்ஜில் இமாம்ல இருந்து ஆரம்பித்து, உமர் கலீல் இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நபர்கள் வந்து அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே இன்னும் ஜெயில்ல தான் இருக்காங்க. அப்ப யாருக்குமே எங்கேயுமே ரிலீஃப் கிடைக்காது. அதனால பயம். ஜெயிலுக்கு போறதுக்கு பயம். அதனால எல்லாருமே இப்ப கம்முனு இருக்காங்க. அப்போ அரசாங்கம் வந்து கம்முனு இருந்தால் மட்டும் மக்களுக்கு குறையில்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை ஒரு காலத்துல இருந்தது இல்லையா? அந்த காலம் மாறிவிட்டது. இப்ப எல்லாரையும் வந்து பேஸா அடிக்கிற ஒரு நிலைமை வந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் பெட்ரோல் தான் அனைவருடைய வாழ்க்கையிலும் வந்து இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு 2 வீலர் ஆப்பரேட் பண்றதுக்கு கூட அது தேவைப்படுகிறது. இப்போ வந்து இது நம்முடைய ஆட்டோ செலவு வந்து அதிகமாக போறது. ஊபர் இந்த மாதிரி ஓலா மிடில் கிளாஸ் செலவு அதிகமாக போறது, பஸ் செலவு அதிகமா போறது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையாக இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் பிரைஸினுடைய விலை நீங்க வந்து கூட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனா என்னை பொறுத்தளவுல பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மாநில தேர்தல். இவங்க தேர்தல் சமயத்துல கூட்டுனதே கிடையாதுங்க. இது ஒரு பிரைஸ வந்து கூட்டவே மாட்டாங்க. அது எவ்வளவு காலம் அவர்களால் தாக்கி பிடிக்க முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகத்துல வைக்கணுங்க. பீகார்ல கொண்டுபோயிட்டு ரூ. 10,000 வந்து 1,30,00,000 பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாரி நம்மளுடைய வரி பணத்தை வந்து சூறையாடிக் கொண்டு ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக இப்படி கொண்டோய் பணம் வீசுறாங்க இல்லையா? அதாவது ஒரு பெண் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அவ தலையில வீசுற மாரி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்குங்க. எவ்வளவு சிறு தொழில் அங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இவ்வளவு காசு கொஞ்சம் கொண்டோய் குடுத்ததுல. அப்போ அந்த அளவுக்கு ஏறத்தாழ அதே என்னுடைய ஒரு இமேஜரி அதுதானுங்க இருக்குது. ஒரு பெண் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவருடைய தலையில போயிட்டு ஒரு ஒரு முதியவர் வந்து காசு கொண்டோய் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு இமேஜரி தான் எனக்கு இந்த பீகார்ல கொடுத்த காசு கொடுத்ததனுடைய ஒரு ஒரு இமேஜரியாக எனக்கு வருகிறது. அப்படி நீங்க தூர்த்தாக அதாவது நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க பணம் செலவு பண்ண முடியுமோ, மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இங்க வந்து நீங்க பணம் செலவு பண்றதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு தட்டுப்பாடு பயங்கரமா அடிக்கிறது. அந்த தட்டுப்பாடை மீற நீங்க அடுத்ததாக யூ ஆர் கோயிங் டூ பிரிண்ட் நோட்ஸ். ரூபாயினுடைய மூல்யம் இன்னும் குறைய போகிறது. இது எல்லாம் பயங்கரமான ஒரு எக்கானமிக் காஸ்ட் என்று பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து காஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். அதற்கு நிச்சயமாக நரேந்திர மோடி அரசாங்கம் தான் காரணமே தவிர, அவர்களுடைய லேக் ஆஃப் விஷன். எப்பவுமே ஒரு தேர்தல் ஜெயிக்க வேண்டும். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல இந்த நாட்டிலன்னு சொல்லுகின்ற ஒரு கும்பல் வந்து டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னதான் பெட்ரோல், டீசல் விலைய இப்போதைக்கு தேர்தல காரணம் காட்டி இவங்க ஏத்தலைனாலும், நாளடைவுல இந்த போர் கிட்டத்தட்ட நீண்டுகிட்டே போச்சுன்னா, இந்த பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இன்னைக்கே வந்து நாமக்கல்ல டன்னு கணக்குல வந்து முட்டை வந்து தேங்கி நிக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த போர்னால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 3 முக்கியமான நாடுகள் அப்படின்னு இந்தியா, தாய்லாந்து, சவுத் கொரியா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கறது சார்? இது வந்து நாளடைவுல இதனால பாதிக்கப்பட போறது ஏழை, எளிய, நடுத்தர மக்கள் தானே! அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம், ஏதாவது ஒரு பஃபர வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? இன்ஃப்ளேஷன் வந்து நாங்க மினிமம்ல தான் வச்சிருக்கோம். அதனால எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இது மாதிரி தான் முன்னால பல தருணங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நேர் எதிரா தான் நடந்திருக்கு. எப்படி சார் பாக்குது இதெல்லாம்? இல்ல. இன்ஃப்ளேஷன் அவங்கள பொறுத்தவரை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஃபட்ஜ் பண்ணிறலாம். ஃபட்ஜ் பண்ணி இல்லங்க இன்ஃப்ளேஷன்லாம் அவ்வளவு கிடையாது. கிடையவே கிடையாது. அப்ப 0.2% 0.4% சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு டீ கடையில போய் நின்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் புரியும்.
இப்போ வந்து ₹12 விக்கிற டீ வந்து அடுத்து ₹15 ஆக போறது, ₹16 ஆக போறது. எங்க டீ கடையில. நீங்க வெளிய நின்னு எனக்கு ஒரு கையேந்தி பவன்ல சாப்பிடணும்னா, இன்னைக்கே வந்து 2 இட்லிக்கு வந்து ₹30 விக்கிற ஒரு தருணம் வந்து பார்த்துக் கொண்டிருக்கோம். அதிலிருந்தும் அதிகமாக ஏறப் போகிறது. இதுதான் நாம் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் என்பது அங்க தானுங்க காண முடியும். இவர்களுடைய பாராளுமன்றத்தில நாம் 100% காணவே முடியாது. ஏன்னா இவர்களுக்கு யாருக்குமே சென்சிட்டிவிட்டியும் கிடையாது. இவர்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இவர்கள் யாரும் வந்து என்ன வெங்காயம் சாப்பிடுற நபர்கள் கிடையாது இல்லையா? சோ அவர்களுக்கு வந்து இந்த விஷயமே இது ஒரு பொருட்டாவே அவர்கள் வந்து காண மாட்டார்கள். எல்லாம் செல்வந்தர்கள். அவர்களுடைய தட்டில் வந்து என்னைக்கும் அன்னம் இருக்கும், சோறு இருக்கும், ஆ இட்லி இருக்கும், தோசை இருக்கும், என்ன வேணாலும் சப்பாத்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு தான் அது பிரச்சனையா வரும். நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா வரும். இன்ஃப்ளேஷன் என்பது நாம எங்க காணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீட்டெயில் கடையிலயும் நாம் காணுவோம். ஒவ்வொரு கையேந்தி பவன்ல காணுவோம். ஒவ்வொரு டீ கடையில நாம் காண போறோம். அந்த ஒரு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாத ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் லாங் டெர்ம் பிளானிங் தேவைப்படுகின்ற வேண்டுகின்ற ஒரு விஷயம். 10 வருடமாக, 12 வருடமாக நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசோர்ஸ் வந்து நீங்க எவ்வளவு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முன்னாடி இருக்கின்ற அரசாங்கம் ஒண்ணும் செய்யல. எல்லாம் ஒத்துக்கலாம். அவங்க எல்லாம் அயோக்கியர்கள். ஒண்ணுக்குமே கையில்லாத அரசாங்கம். எல்லாமே ஒத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு 10 வருஷமா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸே உங்களால வந்து ஏத்த முடியவில்லை என்றால், நீங்க என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்துல வந்து இந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் மறுபடியும் வருகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க முன்னாடி பண்ணலாம் கூட. 2000 அ இவரு முதல் தடவை 2016 இருந்து 2020 மட்டும் அவர் வந்து ஆட்சியில் இருந்தார். அப்பவே வந்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. நாம் பார்த்துக் கொண்டு தான் இருந்தோம். ஆனா 2024ல அவர் அதிகாரத்துக்கு வருகிறார் என்று நமக்கு 2023லயே தெரியும். அப்ப நீங்க வந்து ஆரம்பித்தால் கூட உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வந்து தாராளமாக இந்தியாவுக்கு எங்கெங்க பிரச்சனைன்னு தாராளமாக நாம் பார்க்க முடியும். அதற்கேது ஏதுவாக நாம் வந்து நம்மளே இன்சுலேட் பண்ணியிருக்க முடியும். அடுத்ததாக ரஷ்யன் ஆயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க முன்னாடி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருந்தா ரூபிள் ரேட்ல பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இப்ப ரஷ்யா தெளிவாக சொல்லிருச்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, மண்ணும் கிடையாது. நீங்க வந்து அமெரிக்கா சொன்னோனே நீங்க ஓடி போயிட்டீங்கல்ல. அப்ப நீங்க வாங்க. நீங்க வந்து வேர்ல்ட்ல நான் எங்க என்ன ரேட் குடுக்குறோமோ, அந்த ரேட்டுக்கே நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து $100 கிட்ட தான் நாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து நாம் வந்து தள்ளப்படுகிறோம். அப்புறம் நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்தியா, தாய்லாந்து மாரி நாடுகள் தான் அதிகமாக பாதிக்கப்படும். தாய்லாந்துல டூரிசம், இந்தியால வந்து இங்க இருக்கின்ற 1,00,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அ இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க நம்மளுடைய கல்ஃப் நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து நாளைக்கு அவர்கள் வேலை நிறுத்தி விட்டால் என்ன செய்ய முடியும்? எமிரேட்ஸ் என்பது அங்க ஒரு லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். அதே மாரி அந்த ஏர்போர்ட் தான் ஒரு பெரிய ஹப்பா இருந்தது. அப்ப அந்த ஹப்பும் சரி, அதே மாரி கத்தர்ல இருக்கிற ஹப்பானாலும் சரி, எத்திஹாதினுடைய ஹப்பான அபுதாபி ஆனாலும் சரி, இது 3மே முடங்கிருச்சு. அப்ப ஏர்போர்ட்ல வேலை செய்கின்ற அ மக்களில் வந்து ஏறத்தாழ ஒரு 90% வந்து சவுத் ஏசியன்ஸ் தான். அதுல பெரும்பாலும் வந்து இந்தியா மாரி ஊர்ல இருந்து தான் வந்தவங்க தான். இந்தியா, பாகிஸ்தானிஸ் கொஞ்சம் தாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பங்களாதேஷ் இது தான் இருக்காங்க. அப்ப இவர்கள் எல்லாம் இனி அடுத்த வேலைக்கு என்ன செய்ய முடியும்? சாப்பாடு என்ன பண்ண முடியும் என்ற ஒரு நிலையில் வந்து அவர்கள வந்து அங்க வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இது நீடித்து விட்டால் 11 நாள் ஆச்சு இன்னைக்கு. இது நீடித்தால் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் மாபெரும் பிரச்சனை வரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அதே மாரி வேலை எல்லா இடத்துலயும். இப்ப ஆயில் ரிஃபைனரிகள அடித்து விட்டா ஆயில் ரிஃபைனரியில எவன் வேலைக்கு போவான்? அப்ப இருக்கின்ற ஆயில் ரிஃபைனரி ஆனாலும் சரி, இல்ல ப்ராஸ்பெக்டிங் இடமானாலும் சரி, ஆயில் வெல்ஸ்ல அது பெரிய ஹை பிரஷர் ஜாப்ஸ். 15 நாள் உங்களுக்கு வந்து அங்க வேலை செஞ்சால் 15 நாள் ரெஸ்ட். அந்த மாரி அ ஒரு ஒரு செட்டப். அப்ப என்டையர் ஆயில் வெல்ஸ், ஆயில் ரிஃபைனரீஸ் அதே மாரி பாக்கி இருக்கின்ற டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்னைக்கு நின்று போகக்கூடிய ஒரு சூழல். ம உங்களுடைய இதுல மால்ஸ்ல ஆள் இல்லாத ஒரு சூழல். அங்க டூரிசம் வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு சூழல். எங்க துபாய் தான் முழுக்க முழுக்க டூரிஸ்ட்ல நிக்கின்ற ஒரு ஊரு. அப்ப எல்லாமே முடங்கி கிடக்கின்ற ஒரு இடத்துல வந்து மக்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அவர்களுக்கு நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா வந்து ஒரு மண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது நாம வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் யோசிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினட் கமிட்டி நடந்ததுன்னா, இதுல ஒரு கேபினட் மீட்டிங் நடந்ததுன்னா, நிச்சயமாக வந்து நம்ம யோசிச்சிருப்போம். அதுவும் கிடையாது. அப்ப இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ஈவென்ட் நடக்கிறது. அந்த ஜியோபொலிட்டிக்கல் ஈவென்ட்ன்னு உங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் கூட போடலங்கிறது தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு இதுல எல்லாம் ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. பிரதமருக்கு தமிழ்நாட்டுல வரணும். தமிழ்நாட்டுல ஏதாச்சும் கொஞ்சம் சீட் அதிகமா வாங்கணும். அசாம் வந்து தக்க வைக்கணும். பெங்கால்ல வந்து சூறையாடணும். இதுதான் அவருடைய ஒரு நோக்கமா இருக்குது.
ஆ, ஒரு பக்கம் சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த எனர்ஜி டிபெண்டன்ஸ் ஆன் இந்த ஃபியூயல் அப்படிங்கிறத கணிசமா குறைச்சுட்டாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார், தெர்மல், எலக்ட்ரிக்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு மூவ் பண்ணிட்டாங்க. வெகுவாக குறைஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு 10, 12 வருஷமா மோடி சொல்றாரு. அதற்கான அந்த ஒரு டைவர்சிஃபிகேஷன வந்து இன்னும் நம்ம பண்ணாததும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில? ஆத்ம நிர்பர் பாரத் எல்லாம் சும்மா ஸ்லோகன் தானுங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இருக்கிற உங்களுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வர்றது வந்து சைனால இருந்து வருகிறது. உங்களோட மெஷினரி எல்லாம் வர்றது வந்து இன்னைக்கு பல ஊர்கள்ல இருந்து வருதே தவிர, இங்கேயே எவன் புரொடியூஸ் பண்றான்? எல்லாமே அந்த ஆத்ம நிர்பர்னா நீங்க கல்கோட்டியாஸ் இங்க செஞ்சது இல்லையா? அந்த பெரிய ஒரு ஏஐ சம்மிட்ல செஞ்சது இல்லையா? அதான் ம். இந்தியானுடைய ஆத்ம நிர்பர். அதாவது எங்க இருந்தாச்சும் வாங்கி கொண்டு வந்து சைனால இருந்து வாங்கி கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் நம்முடைய ஆத்ம ஆத்ம நிர்பரா இருக்கிறது. நிச்சயமாக வேற சில செக்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கே தவிர, நிச்சயமாக இது எல்லாமே ஏமாத்துற வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன். சைனால இருந்து ஒரு மேட்டர் வாங்கிட்டு வந்து, அதுல வந்து இந்தியா ஸ்டிக்கர் ஒட்டி, அ அத வந்து விக்கிறது. இதுதான் நம்மளுடைய ஒரு ம ஒரு ஒரு ஆத்ம நிர்பரதாவா இருக்கிறது. அதே மாரி ஈவிஸ் எல்லாம் எங்கங்க? எங்க ஒரு ஒரு 1% 2% கூட இன்னும் ஆகல, இந்தியாவ பொறுத்தவரை. அது ஐரோப்பால கூட ஆனது கிடையாது. இப்ப நார்வே வந்து சொல்லியிருக்குது, நியர்லி ஆல் அவர் ஃப்ளீட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டூ ஈவிஸ்ன்னு சொல்லியிருக்கிறது. அதுக்கே டைம் ஆகும். அவங்களாலயே முடியாது. ஒரு சின்ன நாடு, ஐ திங்க் அபௌட் 2 மில்லியனோ அதுதான் ஆள்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு நாட்டிலேயே முடியாத ஒரு விஷயம் வந்து இந்தியால 100% சான்ஸே இல்ல. நமக்கு இன்னைக்கும் பெட்ரோலும், டீசல் தான். நாளைக்கும் பெட்ரோல், டீசல் தான். அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு பெட்ரோல், டீசல் தான் நமக்கு வந்து ம அதுலயும் வேலைக்கு ஆகும். 20% எத்தனால் வேற கலக்குறாங்க சார். ஆமாமா. எத்தனால். இப்ப அடுத்தது எத்தனால் வந்து இன்கிரீஸ் பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அது வந்து மைலேஜ் மறுபடியும் கம்மியாகும். அது அடுத்த லூசுத்தனமான விஷயம். நிதின் கட்கரியுடைய மகன்கள் அந்த எத்தனால் நிறுவனத்தில இன்வால்வ்ட்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அவங்களும் எல்லாரும் காசு பார்க்குறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆட்சி என்பது பணம் பண்ணுவது. அப்புறம் வந்து அந்த பணத்த வந்து தேர்தல்ல பட்டுவாடா செஞ்சுட்டு, அந்த பணத்த இல்ல. அந்த பணத்துல வந்து 100ல ஒரு பங்கு வந்து தேர்தல்ல பட்டுவாடா செஞ்சுட்டு, மறுபடியும் ஜெயிக்க வேண்டியது. மறுபடியும் பணம் பண்ண வேண்டியது. இதுதான் அரசியலாக இருக்குது. இன்றைய இந்திய அரசியல் இது மாரி தான் இருக்கு. இந்த போர் எப்பதான் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இதனுடைய தாக்கம் வந்து எல்லா நாடுகளும் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு மட்டும் இல்லாம, இன்னைக்கு உலக நாடுகளையும் இந்த தாக்கத்த வந்து உணர முடியுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரான முடிச்சு கட்டிட்டு தான் நான் நிப்பாட்டுவேங்கிறாரு. ஈரானும் அவருக்கு இணையாக இல்ல இத ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு அவங்களும் பிடிவாதமா நிக்கிறாங்க. இதற்கு முடிவு தான் என்ன? இல்ல முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் திடீரென்று அவருடைய இன்ட்ரெஸ்ட் போயிரும். இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா, அப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் யுஎஸ் வந்து பின்வாங்கிரும். அதான் நடக்க போறது. அதாவது அடுத்த ஒரு போர இந்த கியூபால எங்கேயாச்சும் போயிட்டு 4 பாம்பு போடுவாரு. அதுல வந்து ஜெயிச்சுருவாங்க. அதோட வந்து இப்ப வெனிசுவேலா பண்ணாங்க இல்லையா? ம். வெனிசுவேலால போய் அந்த பிரசிடென்ட்ட தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அது ஒரு பெரிய வெற்றியா வந்து அ அமெரிக்கா வந்து கொண்டாடுச்சு. அவருடைய பேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இது வந்து தவறுதலாக அவர் செய்த ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். என்ன என்றால் என்னை பொறுத்தவரை ஆஃப் கோர்ஸ் நமக்கு இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட, இங்கிருந்து தெரிகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி தாராளமாக இன்ஃபர்மேஷன் வந்து பெஞ்சமின் நேட்டன்யாஹூ வச்சிருக்காரு. அப்ப பெஞ்சமின் நேட்டன்யாஹூ ஹஸ் ஃபோர்ஸ்ட் ட்ரம்ப்ஸ் ஹேண்ட் இன் த ஈராக் வார்ன்னு தான் எனக்கு தோன்றது. ஆனால் அப்படி இருந்தால் கூட ட்ரம்ப் வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட். அதன் பிறகு வந்து இஸ்ரேல் வில் பி லெஃப்ட் டு ஃபெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அப்படி இருந்தால் கூட இது இன்னும் டைம் ஆகும். அதாவது இன்னைக்கு போர் நிறுத்தம் அறிவித்து விட்டால், இன்னும் ஒரு 2 வாரம், 2 1/2 வாரம் ஆகுங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஒழுங்கா ஓப்பன் பண்றதுக்கு. அப்போ ம். 2 1/2 வாரம் ஆகிவிட்டால், இந்தியால தட்டுப்பாடு என்பது நம்ம கையில் அடங்காத அளவுக்கு தட்டுப்பாடு வரும். இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் ஸ்பின் ஆஃப் தான் வருது. திமுக வந்து மறுபடியும் ஜெயிக்கும் தமிழ்நாட்டுல. ஏனென்றால் அதிமுக போயிட்டு பாஜக கிட்ட வந்து கூட்டணி வச்சிருக்கு. நான் நேத்து அதான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நான் சொன்னேன். எப்பா அதிமுகவினரை கொஞ்சம் கழட்டி விட்டுருங்க பிஜேபிய. இல்லன்னா வழி இல்லப்பா. நீங்க டெஃபினட்டா தோக்க தான் போறீங்க அப்டின்ட்டு. இந்த தட்டுப்பாடு வரத்தான் பாரு. தட்டுப்பாடு என்பது மிக மிக ஒரு மோசமான, ஒரு கோரமான அளவுக்கு வந்து போய் நிக்க போகுது. நாம எல்லாருமே வந்து அத அனுபவிக்க தான் போறோம். ஆ அது குறிப்பாக வந்து நம்ம அன்னெசரி டிராவல் தாராளமா அவாய்ட் பண்ணிறலாம். அதான் என்னை பொறுத்தளவுல வந்து முடிந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப் வந்து அவாய்ட் பண்ண முடியும் என்றால் தாராளமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் நம்ம வந்து கன்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து நின்னுட்டுருக்கோம். ஒரு கன்சம்ப்ஷன் எக்கானமி தான் உலகத்தினுடைய எக்கானமிய வந்து எத்தனை நீங்க வந்து சாப்பிடுறீங்க, எவ்வளவு நீங்க வந்து பொருட்கள் வாங்குறீங்க, அதுல தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நேர்மாறாக என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் பாருங்க, இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து கன்சம்ப்ஷன் குறைக்க வேண்டும் என்பதுதான் வேற வழியே கிடையாது ஆக்சுவலா. வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இப்பவே குடுக்க ஆரம்பிக்க வேணாம். இதெல்லாம் இது யோசனையே கிடையாதுங்க.
இன்னைக்கு வந்து அறிவிக்க வேண்டாமா? பாராளுமன்றத்துல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் என்பது முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க என்று இன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? வற்புறுத்த வேண்டாம். ஆர்கனைசேஷன்ஸ வற்புறுத்த வேண்டாம். இப்ப ஆஃப் கோர்ஸ் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர்லயோ இல்ல என்றால் ஹாஸ்பிட்டல்லயோ நிச்சயமா முடியாது. அதனால எவ்வளவோ செக்டர்ல வந்து தாராளமாக முடிகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதை வந்து இம்மீடியேட்டாக உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். அது மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாச்சு. கோவிடுக்கு பிறகு வந்து அவர்கள் யாரும் வந்து ஆஃபீஸ்க்கு வரவே வந்து அ அ ரொம்ப தயங்குகிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து தே ஆல்சோ வில் லைக் இட். தே ஆல்சோ வுட் லைக் டு ஸ்டே அட் ஹோம். அப்ப இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இம்மீடியட்டாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது. வேற ஒண்ணும் கிடையாது. மறுபடியும் இந்த தமிழ்நாடு, பெங்கால், அசாம், கேரளா, புதுச்சேரி இதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதிலிருந்து ஃபோக்கஸ் மாறாமல் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து இந்தியாவுக்கு நல்லது செய்யறதுக்கு இவர்களால் முடியவே முடியாது. பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ.